வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரவையில் ஒரு பணியாரம் பண்ண போகிறோம். ரவா மசாலா பணியாரம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பணியாரத்துக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 3/4 கப் ரவை, ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவினது, ஒரு குட்டி தக்காளி பொடியாக சாப் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணால் கொத்தமல்லி இலை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கணும். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். கரைச்சதுக்கப்புறம் நான் 1/4 கப் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்குது. ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு முன்ன பின்ன ஆகும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மாவு ஊறிட்டுருக்கட்டும். மாவு ஊறிட்டுருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணது, 3 பூண்டு, இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸ்டவ்வில் பணியாரக்கல் போட்டு சூடானதும் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி சேர்த்துடணும். நம்ம மசாலாவில் பரட்ட போகிறதுனால மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் கழித்து அதை நம்ம பரட்டி போடணும். அந்த சைடு நல்லா வெந்திருக்கும். ஒவ்வொரு பணியாரமாக பரட்டி போட்டுடலாம். இந்த சைடு முன்னாடி இருந்ததை விட வேகமாக வெந்துடும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகும். அந்த சைடும் வெந்துடணும், எடுத்துடலாம். இதுக்கு மூடி போட வேண்டாம். பரட்டி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். எல்லா பணியாரத்தையும் எடுத்தாச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர், கறிவேப்பிலை, அரைச்ச பியூரியை சேர்த்துடலாம். தக்காளி விழுது கொதிச்சிருச்சு. அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளும், 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பணியாரத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடணும். நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டாச்சு. மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலாவோடு சேர்ந்து பணியாரம் நல்லா வேகும். மூடி வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. மசாலாவோடு சேர்ந்து பணியாரம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவா மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.